எக்ஸ் 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இது மாதிரி கணக்கு வந்ததுன்னா எக்ஸ் பக்கத்துலேயும் இருக்குது, பவர்லேயும் இருக்குது. இப்படி கணக்கு இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க நம்பரு கீழே அடிமானமாகவும் அடுக்கும் ஒன்றா இருக்கணும். இப்போ 4ன்றது 2 பவர் 2, அப்போ 3ன்னா 3 பவர் 3, 4 பவர் 4 அப்படி இருக்கணும். இந்த கணக்கை எப்படி போடலான்னு பார்ப்போம். எக்ஸ் 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 4ஓட பெருக்கல் உள்ள எக்ஸ் ஈக்குவலுக்கு அந்த போகிறப்ப வகுத்தல் வரும். அப்போ 4 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x அப்படின்னு வரும். 4 பவரில் எக்ஸ் இருக்குல்ல, நம்பருக்கு மேலே எக்ஸ் இருந்ததுன்னா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அந்த எக்ஸை கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் 1/xஐ அடுக்காக கொடுக்கலாம். அப்போ 4 பவர் எக்ஸ் ஹோல் பவர் 1/x ஈக்குவல் டு 1/x ஹோல் பவர் 1/x. இது என்ன மெத்தடில் இருக்குது, a பவர் m ஹோல் பவர் n அப்படின்ற மெத்தடில் இருக்குது. அப்படின்னா a பவர் mn, m-ஐ n-ஐயும் பெருக்கிக்கலாம். அப்போ 4 பவர் எக்ஸ் பெருக்கல் 1/x அப்படின்னா எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம், வெறும் 4ன்னு இருக்கும். ஈக்குவலுக்கு அந்தாண்ட 1/x ஹோல் பவர் 1/x அப்படியே தான் இருக்கும். இப்போ 4ன்றதை 2 பவர் 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ 2 பவர் 2 ஈக்குவல் டு 1/x ஹோல் பவர் 1/x. அப்போ 2க்கு பதிலாக 1/x வேல்யூ இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ 2 ஈக்குவல் டு 1/x அப்படின்னா x ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். எடுத்துக்காட்டாக 2 சம் கொடுத்துருக்கேன், நீங்கள் போட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். 27ன்றது 3 பவர் 3ஓட மடங்கு, 256ன்றது 4 பவர் 4ஓட மடங்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு போதும். ஆன்சரை நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். x ஈக்குவல் டு 1/3, x ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு போட்டுடலாம்.